பிக்சருக்கு உடம்புலதான் பலம் ஜாஸ்தி, மனசுல இல்ல போல. அதை பார்த்து பயந்து போனவன் திரும்பி வேற பக்கமா போனா அந்த பக்கமாவும் அந்த வெளிச்சம் வருது. எந்த பக்கம் திரும்பினாலும் அவனுக்கு முன்னாடி அந்த வெளிச்சம் வந்து நிக்குது. அதை பார்த்து பயந்து போன அந்த பையன் எந்த பக்கமா வேணா நம்ம ஸ்ட்ரைட்டாவே போலான்னு சொல்லிட்டு அவனுக்கு முதல்ல வெளிச்சம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த பக்கமா போறான். என்னடான்னு போய் பார்த்தா அந்த வெளிச்சத்துக்கு காரணம் ஒரு வயசான பாட்டியம்மா நெருப்பு பத்தி வச்சு அதுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த பாட்டியம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பையனுக்குள்ள ஒரு தைரியம் வந்து அவங்க கிட்ட பேசுறதுக்காக போறான். அந்த பாட்டியம்மாவும் அவனை வரவேற்றதோட, வாடா தம்பி உனக்கு என்ன வேணும்னு கேட்க, நான் என்னோட காதலி தேடி வந்திருக்கேன். இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு பாட்டி, என்ன தங்குறதுக்காக இங்க பக்கத்துல ஏதாவது பாதுகாப்பான இடம் கிடைக்குமா? அந்த பாட்டி அம்மாவும், கண்டிப்பா இருக்கிற தம்பி, என் வீடு இருக்கு, நீ அங்க தாராளமா தங்கலாம். ஆனா தினமும் நைட்டு என் வீட்டை சுத்தி ஏதோ விசித்திரமான சம்பவம் நடக்குதுடா, உன்னோட உயிருக்கு என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அதை கேட்ட அந்த இளம் வாலிபனும் இந்த பாட்டி அம்மா ஏதோ கலாய்க்குதுன்னு நினைச்சு, பரவாயில்ல இந்த காட்டுல தங்குறதுக்கு அட்லீஸ்ட் உங்க வீட்டுக்குள்ளேயாவது தங்குறேன்னு சொல்ல, அந்த பாட்டி அம்மாவும் வசமாசிக்கிட்டான்னு சொல்லி அவனை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள போன பையனும் அங்க இருந்த கட்டிலுக்கு மேல தூங்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா கண்ண மூடி ஒரு மதி மயக்கத்துல இருக்கிறப்போ சரியா மிட் நைட் அப்போ பயங்கரமான அலறல் சத்தம் கேக்குது. யாரா அது